இப்போ நாம பலிபீடம்னா முதல்ல என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் இதுக்கு நமக்கு எங்க கனெக்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30, 31 வசனம். பழைய ஏற்பாட்டில் 455 பக்கம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, என்னது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, பலிபீடத்தை செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி. போதும், நல்லா கவனி. இஸ்ரவேல் என்று பேர் இருப்பதாக என்று சொன்னான். நல்லா கவனிச்சிங்களா? ஒரு இடிஞ்சு போன பலிபீடத்தை அவன் என்ன பண்ணா, திரும்ப எடுத்து கட்டினான். நல்லா கவனிங்க. திரும்ப எடுத்து கட்டிட்டு இப்ப அந்த பலிபீடத்துக்கு ஒரு பேர் வைக்கிறான். என்ன பேர் வச்சான்? இஸ்ரவேல் அப்படின்னு ஒரு பேர் வச்சான். இஸ்ரவேல் என்றது யாருங்க ஐயா? ஒரு கல்லோட பேராதே, ஒரு மண்ணோட பேரா, இல்ல சிமெண்ட் பாக்கெட்டோட பேரா? இஸ்ரவேல் யாருன்ற பேரு? இஸ்ரவேல் என்றது யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பேரு. இனி யாக்கோபுல உன் பேர் என்னது? இஸ்ரவேல் எனப்படும் சொன்னார். அப்போ ஆண்டவர் பலிபீடத்துக்கு இப்ப என்ன பேர் வச்சிருக்காரு? இஸ்ரவேல் வச்சுக்கிறார். நீங்கள நானும் யாரு? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அப்ப நல்லா கவனிங்க. பலிபீடத்துல அக்கினி எப்போதும் பற்றி எரியணும், அது அவிந்து போகக்கூடாதுன்னா அப்போ பலிபீடம் யாரு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ பலிபீடம்ன்றது யாரு குறிக்குது? உங்களையும் என்னையும் தான் குறிக்குது, நம்மளை தான் குறிக்குது. அப்ப பலிபீடம் யாரு? நான் தான் பலிபீடம். சொல்லுங்க, பலிபீடம் நான் தான் பலிபீடம். இந்த பலிபீடத்துல தான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? அக்கினி எப்போது எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னார். நல்லா கவனிங்க. அது ஒரு நாளும் அவிஞ்சு போக கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கார். நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன் பலிபீடத்துல அக்கினி எரியணும்? பலிபீடத்துல ஏன் அக்கினி ஏன் எனக்குள்ள அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாரு ஆண்டவர். யோசனை பண்ணி பாருங்க. அதனாலதான் இந்த வருஷம் கொடுத்துருக்காரு பாருங்க. அக்கினி மதிலா இருப்பேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மதில் எப்பவும் நம்ம கூட தானே இருக்கும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அக்கினியா என் கூட இருப்பேன்னு சொன்னார், உங்க கூட இருப்பேன்னு சொன்னார். அப்போ இந்த பலிபீடத்துல அக்கினி இருக்கணும்ன்ற கட்டளைய நாம மறந்துட்டோம். ஆனா கட்டளை கொடுத்த தேவன் மறந்தாரா? மறக்கல. அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு? அவர் சொன்ன வார்த்தையின்படியாக பலிபீடமாகிய நமக்குள்ள அவருடைய அக்கினி வாக்கு தத்தத்தை கத்த என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்திருக்கிறார். நான் இந்த வருஷத்துல உங்க கூட எப்படி இருப்பேன்? அக்கினி முதலா இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அக்கினி இந்த பலிபீடத்துல எரியும் போது, எனக்குள்ள எரியும் போது என் வாழ்க்கையில என்ன நடக்கும்?